ஆடிப்பூரம் அந்த நாளுக்கு என்ன ஸ்பெஷல்? பூரம்னாலே என்ன அப்படின்னா, நீங்க நிறைய கோயில்ல பார்த்துருப்பீங்க, அம்பாளுக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வளையல் போட்டிருப்பாங்க. இவ்வளோ மாதங்கள் இருக்கு, இவ்வளோ வாரங்கள் இருக்கு. ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஏன் ஆடி மாசத்துல வரக்கூடிய பூரத்துல நம்ம ஏன் இந்த வளையலை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11வது நட்சத்திரத்துல ஆடி பூரத்துல சந்திரன் உட்கார்ந்து 11வது பாகமான கும்பத்தை பார்த்து கையும் ஆன அந்த மிதுனம் அதுக்கு 11ஆம் இடமா வருதுனால ஆதாய ஸ்டார். ஸோ இந்த 11 அந்த 11 நேருக்கு நேருக்கு பார்க்கறது இல்லையா, அதுதான் கரெக்டான உண்மையான 11-11. இந்த 11-11க்கு ப்ராப்பரா நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் சார்? அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா? அதாவது ஃபர்ஸ்ட் இன்னொரு சந்தேகம் வேற இருக்கு. காலையில 11-11 நைட்டு 11-11 நைட்டு தான் பிரதானம். இதுக்கெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்களோட பிறவி ஜாதகத்துல சந்திர பலம் எப்படி இருக்கு, ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இடத்துல உக்காந்து இந்த மாதிரி ஷார்ட்டா எவ்வளவு அளவு அந்த லைனை எழுதிக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி 11:10 முதல்ல விநாயகரை வேண்டிக்க வேண்டியது. 11 கிட்ட வந்தோன்னா அப்படியே பிரீத்தை இழுத்து மூலாதாரத்திலேருந்து சுவாதிஸ்தானம், மணிப்பூரணம், அநாகரம், விஷுப்தி, ஆக்ஞா, சகஸ்திராரான்னு சொல்லக்கூடிய இந்த 7 சக்கராவையும் நம்ம மனசுக்குள்ள நல்லா யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஆக்டர் அண்ட் அஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் சார் நம்முடைய இருக்காங்க. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனந்தேகி, வித்யாந்தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரீம். சார், ஆடி மாதம் பிறந்தாச்சு. ஒவ்வொரு நாளுமே விசேஷமாக தான் இருக்குது. ஆடி மாதம் அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. ஆடி அமாவாசை இருக்குது, ஆடி பௌர்ணமி இருக்குது. இதெல்லாம் விசேஷ நாட்களாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆடிப்பூரம் அப்படின்னு ஒரு நாள் வருது சார். ஸோ ஆடிப்பூரம் அந்த நாளுக்கு என்ன ஸ்பெஷல்? பூரம் அப்படின்னாலே விலாகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் காமாட்சி அம்பாள் அதுலேருந்து வெளியில் வந்தது. ஐப்பசி பூரத்தில் ரொம்ப விசேஷம் அது. சரியா? ஆனால் பூரம்னாலே என்ன அப்படின்னா, நீங்கள் நிறையா கோயிலில் பார்த்துருப்பீங்க, அம்பாளுக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வளையல் போட்டிருப்பாங்க. என்னடா அது வளையல்ஸ் ஏன் இவ்வளோ மாதங்கள் இருக்குது, இவ்வளோ வாரங்கள் இருக்குது, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஏன் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரத்தில் நம்ம ஏன் இந்த வளையலை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பூரம்ங்கிறது நீங்கள் மேஷத்துலேருந்து 11வது நட்சத்திரமாக வரும். சரியா? ஆடி மாதத்தோட சூரியன் முதல்ல எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா கடகத்தில் இருப்பார். ஆடி மாதத்தோட அதிபதி, அதாவது அந்த வீட்டின் அதிபதியான சந்திரன் சிம்மத்தில் இருப்பார் பூரத்தில். சரியா? இப்போ மேஷத்துலேருந்து 11வது இடம் கும்பம். சரிங்களா? ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம் அது கைங்கிறது, கைக்கு வளையல் போடுறதுங்கிறது கை. ஸோ இந்த 3 இது பார்க்கும்போது 11வது நட்சத்திரத்தில் ஆடி பூரத்தில் சந்திரன் உட்காந்து 11வது பாகமான கும்பத்தை பார்த்து கையும் ஆன அந்த மிதுனம் அதுக்கு 11ஆம் இடமா வருதுனால ஆதாய ஸ்தானம். ஆதாய ஸ்தானம்னா என்ன? நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் வேணும். இப்போது பணத்தினால மட்டும் இல்லை, புகழ்னாலையும் ப்ராஃபிட் வேணும். இன்றைக்கி மட்டும் புகழ் போதுமா? என்னைக்கா இருந்தாலும் புகழ் வேணும். இப்போ நம்மளோட வீட்டோட விருத்தி, அதாவது குழந்தைகள் பிறந்ததுன்னா அது சங்கதியர்கள் விருத்தி அடையணும். அதுவும் ஒரு ப்ராஃபிட்டு தான். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொவிஷன்ஸு, வீட்டில் இருக்கிற பொருட்கள், கார் வாங்கினா ஒரு கார் போகாது, இன்னொரு கார், இந்த ஆதாயங்கள், இது எல்லாத்தையும் கை தான் ஃபஸ்ட்டு பேசும். இதை பலம் படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் கையை பேசக்கூடியது மிதுனம்னு இருக்கு. அந்த 11-11 அப்படிங்கிற, இப்போ நம்ம
11 வந்து இப்போ இது நீங்க கேட்கும்போது எனக்கு இது தோணிடுச்சு. இல்ல ஆடிப்பூரத்துக்கும் 11-11க்கும் என்ன சார்? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்துலேருந்து 11வது நட்சத்திரமான பூரம். அந்த பூரம் வந்து கும்பத்தை பார்க்குது 11. ஸோ இந்த 11 அந்த 11 நேருக்கு நேர் பார்க்கறது இல்லையா, அதுதான் வந்து கரெக்டான உண்மையான 11. ஓ ஓகே ஓகே. ஸோ இந்த உண்மையிலேயே அப்புறம் அடுத்தது வந்து கேட்பாங்க, இந்த 11 பண்ணோம்னா நம்ம வேற 11 பண்ண வேண்டாமா, பௌர்ணமி 11 பண்ண வேண்டாமா? முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த 11 தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். அதுக்கு அடுத்தது பௌர்ணமி 11. நீங்கள் டெய்லி 11 பண்ணலாம். ஆனால் பொதுவாக இதில் ஒரு இன்னொரு சந்தேகம் வேறு இருக்குது. காலையில் 11 நைட்டு 11 நைட்டு தான் பிரதானம். மாயா அப்படிங்கிறது வந்து நைட்டு தான், மார்னிங் கிடையாது. நம்ம மாய உலகத்துக்கு என்ன வேணுமோ அதை ஈர்க்கறதுக்கு தான் 11 பொதுவாக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் நைட்டு பண்ணீங்கன்னா இது இந்த டீகோட் இருக்கு இல்லையா, இந்த டீகோடிங் வந்து என்னோட குருவான மால் மருகன் அப்படிங்கிறவரோட கண்டுபிடிப்பு. ஓகே ஓகே சார். இந்த 11-11க்கு ப்ராப்பராக நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் சார்? அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து மனம் வந்து சுத்தம் வேணுமா. மனம், நான் எல்லா இடத்துலையுமே இதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். மனம் சுத்தம் இல்லை என்றால் நீங்கள் 0.11% கூட எதுவுமே நடக்காது. மனம் தான் ஃபஸ்ட்டு சுத்தம் வேணும். மனம் சுத்தம் ஆனதுக்கு பிறகு நம்மளோட தாய் தகப்பனை ஃபஸ்ட்டு நல்லா வச்சுக்கணும். மூன்றாவது குருமார்கள், யார் நம்மளுக்கு வந்துட்டு மென்டாராக இருந்தாரோ, யார் வந்து குருவாக இருந்தாங்களோ, இவங்களை யாருமே நம்ம மறக்கக்கூடாது. சரியா? வந்த பாதையை மறந்துட்டோம்னா எதுவுமே நடக்காது. இதுக்கெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்களோட பிறவி ஜாதகத்துல சந்திர பலம் எப்படி இருக்கு? வளர்பிறை சந்திரனா, முழு தேய்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் குரு பார்வை இருக்கா, சுக்கிரன் பார்க்குதா, இதெல்லாம் பார்த்துக்கணும். சந்திரனுக்கு ஓரளவுக்கு ஒளி பொருந்தி தேய்பிறை சந்திரனாவே முழு தேய்பிறையா இருந்தாலும் குருவோ சுக்கிரனோ பார்வையிட்டால் அவங்களுக்கு ஓரளவுக்கு பௌர்ணமி சந்திரன் மாதிரி வேலை செய்யும். அவங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் இதுவாக இருக்கும். ரொம்ப தேய்பிறை சந்திரனாக இருந்ததுன்னா யாராவது ஒரு மிகப்பெரிய ஒரு குருவை வந்து எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி ரொம்ப மெனக்கிடணும், எட்டி பிடிக்கணும். அப்போ தான் அது நடக்கும். இல்லைன்னா கஷ்டம். நீங்கள் சொல்கிறக்கூடிய அந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல உக்காந்து சத்தம் இல்லாத நேரமாக உக்காந்து மளிகை சாமான் லிஸ்ட்டு எழுதுகிற மாதிரி ஒரு 10 விஷயம் 10 பேப்பரில் எழுதிக்கக்கூடாது. எவ்வளவு வந்து எவ்வளவு ப்ரீஃபாக எழுத முடியுமோ அவ்வளோ ப்ரீஃபாக தான் எழுதணும். சும்மா கட 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 கடன்னு ஒரு இது மாதிரி எழுதக்கூடாது. எல்லா தேவையும் எழுதணும். ஆனால் அது எவ்வளவு வந்து எல்லா தேவையும் ஒரே லைனில் வருதோ அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்ட்டாக எழுதணும். புரியுதா? எனக்கு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ரைட்டில் போகும்போது அந்த ஒரு டீ கடை வரும், டீ கடைக்கு அடுத்தது இந்த இடம் வரும், இதுக்கப்புறம் அந்த ரைட் இந்த மாதிரிலாம் சொல்லாமல் நேரில் முட்டு சண்டில் போங்க, ரைட்டில் திரும்புங்க, முடிஞ்சு போச்சா? இந்த மாதிரி ஷார்ட்டாக எவ்வளோ அளவு அந்த லைனை எழுதிக்கணுமோ எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஆனால் ரொம்ப எழுதக்கூடாது. அது திரும்ப 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 அந்த ஒரு நிமிஷம் தான். அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி 11:10 we have to be ready. முதல்ல விநாயகரை வேண்டிக்க வேண்டியது. விநாயகரத்தை வேண்டிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கணும். குலதெய்வத்தை வேண்டிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கணும். தாய் தகப்பனை வேண்டிக்கணும். குருவுக்கு நன்றி சொல்லணும். இது சொல்லி முடிச்சோடனே கிட்டத்தட்ட 11 கிட்ட வந்துடும். 11 கிட்ட வந்தோன்னா அப்படியே பிரீத்தை இழுத்து மூலாதாரத்திலேருந்து சுவாதிஸ்தானம், மணிப்பூரணம், அநாகரம், விஷுப்தி, ஆக்ஞா, சகஸ்திராரான்னு சொல்லக்கூடிய இந்த 7 சக்கராவையும் நம்ம மனசுக்குள்ள நல்லா பிரீத்தை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி, உடனேலாம் வராது. இப்போ நான் சொன்ன உடனே நாளைக்கே எனக்கு இது வரலையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்றைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த பிரீத்தோட லைன் ப்ரெஷர் மீட்டர் மாதிரி போகும். ப்ரெஷர் மீட்டர் மாதிரி போகக்கூடியது முதல்ல கீழே இழுத்துட்டு போகும், பூமி அடிவாரத்துக்கு இழுத்துட்டு போகும். பூமி அடிவாரத்துக்கு போகாமல் மேல் நோக்கி போய் ஒரு இடத்துல டச் பண்ணி யூனிவர்சல்கிட்ட கேட்கணும்.
கேட்கும்போது அது அப்படியே கொடுக்கும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி சார் இது எப்படி கொடுத்தா கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சந்திரபலம்னு சொல்லிட்டேன். ஆனால் இது எப்படி கிடைக்குது அதை பார்க்கும்போது, நீங்கள் ஒரு மலை பிரவேசத்துக்கு போகிறீங்க. உங்களோட பேர் என்ன? தேவகி. நீங்கள் வந்து தேவகி அப்படின்னு இதில் சொல்கிறீங்க மலையில். அது எக்கோ கேட்கும்ல. எவ்வளோ சத்தமாக சொல்கிறீங்களோ நீங்கள் திருப்பி லிப் மூமெண்ட்டோ குரல் கொடுக்குறதோ எதுவுமே கிடையாது. அது எக்கோ கேட்குதுல்ல. அதே மாதிரி இது உண்மையிலேயே உங்கள் மனபலம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் அவங்களுக்கு அந்த எக்கோ மாதிரி அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு அந்த அதிர்வாக உடம்புக்குள்ளே போகும். உடம்புக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜஸ் இருக்கும். என்னைக்கு நம்ம ஒரு வீட்டில் காவாலாம் போகும்போது ஒரு இடத்துல இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது உள்ளே போனோம்னா நிறையா தாந்திரிக்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. இது பேசிக் அவ்வளோதான். 11 பண்ணிட்டா உடனே எல்லாம் கிடச்சிடலாம் கிடையாது. நிறையா மெனக்கிடணும், நிறையா விஷயங்களுக்கு பண்ணணும். பட் இது ஒரு பேசிக். இது இது காவா இருக்கு இல்லையா, காவால் எங்கே அடைப்பு பெற்றிருக்கோ அது வந்து க்ளீன் ஆகுது இல்லையா, அதே மாதிரி இது நம்ம அந்த பிரீத்தை மூலிமா உள்ளே இழுத்து பண்ணி பண்ணும்போது அந்த அதிர்வுலேருந்து வெளியில் இது வரும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த அதிர்வு உள்ளே போய் எங்கே பிளாக்கேஜஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணி நீங்கள் அப்படியே பரவச நிலை. விவேக் சார் படத்தில் சொல்கிற மாதிரி அது காமெடியாக எடுத்துக்கிறோம். உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு விதமான ஒரு மென்மையாக உங்களை நீங்களே ஒரு வெயிட் இல்லாமல் அப்படியே அமைதியாக நீங்கள் ஒரு வேற உலகத்துக்கு போன மாதிரியும், அந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து டியூப்லைட்லேருந்து அம்மா அப்பா வீட்டில் யார் இருந்தாலும் பார்க்கும்போதும் நம்ம ஏதோ சாதிச்சிட்டோமோ, நம்ம இதை பண்ண போகிறோமோ அப்படிங்கிற ஒரு மனபலமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஐடியாஸும் கொடுத்துரும். ஓகே சார். இப்போ இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இத்தனை கவுண்ட்ல சொல்லணும் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்னு ஏதாவது கவுண்டிங்ஸ் இருக்கா? அந்த மாதிரி இருக்கு. ஒரு 3 தடவை சொல்லலாம். பட் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா நேரம் வந்து பத்தாது. ஒரு வாட்டி சொல்றதே போதும். இல்லை உங்களால் 3 தடவை சொல்லி அந்த 11 சொல்ல முடியும்னா தாராளமாக சொல்லுங்க. ஆனால் மனம் ரொம்ப இதில் இன்னொரு ஒரே ஒரு விஷயம், அதை மட்டும் சொல்லிடுறேன். தேவ செய்து மேனிஃபெஸ்டேஷன் இப்போ நான் உங்களுக்கு அளிக்க போகிறேன். இப்படி வச்சுக்கலாம், உங்களை கூட வேண்டாம், ஒரு பொதுவாக சொல்லிக்கலாம். யாரோ ஒருத்தர் ஒரு லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேருக்கு இன்னொரு பேர் வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்க லவ் பண்ணுறது இவங்க பிடிக்கலங்கிறதுனால அந்த லவ்வை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதோ, இன்னொருத்தவங்களோட ப்ராஃபிட்டை கெடுக்கிறதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதோ, மேனிஃபெஸ்டேஷன் வந்து நல்லதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் வம்சத்தையே பாதிக்கும். ஓகே சார். கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம அதை யோசிக்கணும். கண்டிப்பாக சார். ஆடிப்பூரம் நாளுடைய சிறப்புகள் என்ன, அதோடு சேர்த்து 11/11 அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்முடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி சார். நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.